வணக்கம். நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். கருக்கலைப்பு சரியானது அல்ல. சமீபத்தில் இப்பொழுது இருக்கிற போப்பாண்டவர் சொன்ன வார்த்தை, ஒரு கரு உருவாகி விடுகிறது, அது கலைப்பது என்பதை ஒரு கொலை செய்வது போலத்தான். கரு உருவாமல் தடுப்பதற்கு இயற்கை கருத்தடை என்று இருக்கிறது. இயற்கை கருத்தடை உலகத்திலேயே இதை கண்டுபிடித்து சொன்னது சித்த மருத்துவம்தான். அதாவது மாதவிடாய் வந்து ஒரு 5 நாள் நின்று விடுகிறது, 5 நாளில் நின்று விடுகிறது. மாதவிடாய் வந்து 12வது நாளிலிருந்து 22வது நாள் வரைக்கும் தான் கருவே உருவாகும். அப்பொழுதுதான் கருமுட்டை வலுவாக இருக்கும். இந்த 5 நாள் கழிந்து விடுகிறது. மாதவிடாய் வந்து 5லிருந்து 12வது நாள் 7 நாள் இருக்கிறது. இந்த நாட்களில் தாம்பத்தியம் இருந்தால் கரு உருவாகாது. இது அறிவியல் உண்மை. 22 நாளுக்கு பிறகு முட்டை அழுகி விடுகிறது, அழுகத் தொடங்கி விடுகிறது. 28வது நாள் மாதவிடாய் வந்து விடுகிறது. இந்த 6 நாள் இருக்கிறதே, இந்த நாளிலும் நாம் தாம்பத்தியம் இருந்தால் கரு உருவாகாது. இது இயற்கை தந்த கொடை. மூலிகமணி கண்ணப்பனார்த்தனுடைய புத்தகத்தில் மிக தெளிவாக இதை எழுதியிருப்பார். இயற்கையாக கருத்தடை செய்து கொள்வதற்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது, இப்பொழுது இருக்கிற சமூகம் கருத்தடை மாத்திரைகளை போட்டுக்கொண்டு கருப்பையையும் உடம்பையும் வீணாக்கி கொள்கிறார்கள். ஹார்மோன் இன்பேலன்ஸ் வந்து விடுகிறது. இதன் காரணமாக உடல் பெருக்க ஆரம்பிக்கிறது. ஏன் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதுவே சாத்தியமில்லாமல் போய்விடுகிறது. தயவு செய்து கருத்தடை மாத்திரைகளை தவிருங்கள். ஆண்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இப்பொழுது ஆணுரைகள் வந்திருக்கிறது, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெண்களே, தயவு செய்து கருத்தடை மாத்திரைகளை போடுவதை தவிர்த்து விடுங்கள். அது உங்கள் உடல்நலத்திற்கு நல்லதல்ல. கருத்தடைக்கு ஆணுரைகளே போதுமானது, அல்லது நான் சொன்ன இந்த நாட்களே போதுமானது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி.